போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்துடும். இது டிசம்பர் மாதம் 2 வாரம் முடிஞ்சது, சரிங்களா? இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே டிஎன்பிஎஸ்சிக்கான ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் 2 டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசம்பர் மந்தில் வந்து ஆனுவல் பிளான் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைமும் அடுத்த வருடங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் இந்த 2 வாரத்துக்குள்ளே வந்துடும். ஆல்ரெடி 2 வாரம் முடிஞ்சது, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இந்த 2 வாரத்துக்குள்ளே பிளானர் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸாமுக்கு டைம் இல்லை, இந்த டேட்டில் இந்த எக்ஸாம் வரப்போகுது, நான் இந்த எக்ஸாம் படிக்கவா இல்லை அந்த எக்ஸாம் படிக்கவா அப்படின்னு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. டைம் இல்லையே சார் அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஸோ இப்போவே வந்து சரிங்களா, ஸோ டிசைட் பண்ணிக்கோங்க என்ன எக்ஸாமுக்கு நான் படிக்க போகிறேன். குரூப் 4க்கு படிக்க போகிறேன்னா, குரூப் 2 குரூப் 2க்கு படிக்க போகிறேன்னா பிளானர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த மாதத்தில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு டென்டேட்டிவ் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, உங்களால் எவ்வளோ படிக்க முடியும், ஆல்ரெடி எவ்வளோ படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களால் தெளிவாக ஒரு பிளான் போட முடியும், சரிங்களா? பிளானர் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கிளியர் வியூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே போல் பிளானர் வந்த பிறகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ இதுவரையும் நான் படிக்காம விட்டுட்டேனே, லாஸ்ட் 3 மந்த் படிச்சிருந்தா இருக்குமே, லாஸ்ட் 4 மந்த்தாக படிச்சிருந்தா இருக்குமே. ஏன்னா இந்த 1 இயரில் எந்த விதமான எக்ஸாமே நடக்கலை. அப்போ நம்ம படிச்சிருந்தா எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருந்துருக்கலாம். படிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய தப்பு. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து நிறைய கிளாஸஸ், நிறைய ரிவிஷன், எல்லா விதமான எக்ஸாம், இப்போ எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம், மற்ற ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு ரிவிஷன் போட்டிருந்தோம். நிறைய டாபிக்ஸ் வந்து சேனல்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நிறைய லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இது இல்லாமல் நிறைய டெஸ்ட் பேட்சஸ் வந்து டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஸோ படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப்லாம் தாராளமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஜிஎஸ் மேக்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா கடந்த 1 வருடமாவோ இல்லை 6 மாதமோ நீங்கள் படிக்காமல் விட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். புதுசாக படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, சரிங்களா? நான் இனிமேல் தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், பிளானர் வந்த பிறகு நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேணால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். மற்றபடி நான் போன வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்றவங்க கண்டிப்பாக எந்நேரம் படித்து முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 60-70% கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் இன்னும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ தான் தமிழ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு படிக்கிறவங்க தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிலே பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். சார் பிளானர் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த 2 வாரம் டைம் இருக்கு இல்லையா, இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், சரிங்களா? 2 வாரன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஒரு மாதத்தில் 2 வாரத்தை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி அப்படின்னா நிறைய படித்து முடிக்க முடியும். அது உங்களுக்கே தெரியும். இந்த 2 வாரத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் வரும் இல்லையா, அந்த 2 வாரத்தில் எப்படி ரிவிஷன் பண்ணுவீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். இந்த 2 வாரத்தை உங்களுடைய பிளானிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்த வருடத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டிசம்பர் மந்தில் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்த மாதம் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இது என்னுடைய கோல்ஸ் அப்படின்னு செட் பண்ணுவாங்க. அதுபோல் அடுத்த வருடம் 2021 உங்களுடைய கோல் என்ன அப்படின்றத இப்போ செட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ முடிவு பண்ணுங்கள். அடுத்த வருஷம் நான் இந்த ஜாபில் இருக்க போகிறேன், இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ண போகிறேன், என்னோட டார்கெட் இது, என்னோட மார்க் இது, இந்த எக்ஸாமில் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறேன், அதுக்கு இவ்வளோ நாட்கள் படிக்க போகிறேன், இவ்வளோ டைமிங் படிக்க போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணி இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த மந்த் முடிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாமே மாறிடும். அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் ஓடக்கூடிய வேகத்துலேருந்து எல்லாமே மாறும், சரிங்களா? ஏன்னா இபி எக்ஸாம் வரப்போது, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிப்பீங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆவாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸாம் படிக்கிறோன்றதையே கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்க. அப்படி இல்லாமல் ஒரு டார்கெட், உங்களுடைய டார்கெட் எது அப்படின்றத தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இபி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி படிச்சிருந்தா அது கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆர்ஆர்பிக்கு படிச்சு முடிச்சுன்னா அது கம்ப்ளீட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எக்ஸாம் ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பாதி அதில் பாதி, இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படின்னா கடைசியாக எதுலேயுமே கிளியர் பண்ண முடியாமல் போயிடும். நம்ம ஆல்ரெடி 2020 ஸ்டார்டிங் ஜனவரிலேயே ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். எப்போவுமே ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கிளியராக இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த 2 வாரங்களை சரியான முறையில் பயன்படுத்தி திட்டமிட்டுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 வாரத்துக்குள்ளே என்ன சிலபஸ் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன, புக்கு இல்லையா, ஸ்கூல் செமஸ்டர் புக்கு கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஸ்கூல் செமஸ்டர் புக்கு, நியூ செமஸ்டர் புக்கு கலெக்ட் பண்ணுங்கள். பொது தமிழ் வேணும் அப்படின்னா பொது தமிழ் புத்தகத்தை கலெக்ட் பண்ணுங்கள். இல்லை சோசியல் சயின்ஸ் இந்த புத்தகங்கள்லாம் கலெக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐனம், எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். அப்போ அதற்கான சமச்சீர் புத்தகங்கள் வேணும். உங்கள்கிட்ட புதிய சமச்சீர் புத்தகம் இல்லை, புதிய சிலபஸ் படி வந்து புதிய சமச்சீர் புத்தகம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதிகமாக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐனம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இந்த 5 புத்தகங்கள். அதே போல் சயின்ஸில் 3 புத்தகங்கள். இது தமிழ் மீடியம்லையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது. தமிழ் மீடியமில் இருக்கக்கூடிய இந்த 5 புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச வரையும் முன்னாடியே வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் பொது தமிழ் யூனிட் 8க்குனா புக் ஒர்க் போயிட்டுருக்கு. அதை பற்றின அப்டேட் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ பிசி எக்ஸாமில் நீங்கள் கம்மியான மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா ஓரளவு பாதி நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க, இன்னும் நம்ம எவ்வளோ படிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய தேர்வில் கிளியர் பண்ணுறதுக்கு ஆயத்தமாயிக்கோங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான 180 டேஸ் ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ரிவிஷன் அதே போல் லைவ் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு டார்கெட் நம்பர் 7, அதாவது 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி. ஸோ இந்த லைவ் டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். அந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளானை பேஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க. ரொம்ப தரமாக படிங்க சரிங்களா. ரொம்ப முக்கியம் பொது தமிழ், மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐனம் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ரிவிஷன் பண்ணணும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டாப் லெவலில் டாப் ஸ்கோர் நீங்கள் வாங்கி டாப் ரேங்க் வாங்கிட்டு போஸ்டிங் வாங்க முடியும். நீங்கள் உங்களுடைய ரேங்கை டாப் 100க்குள்ளே டிசைட் பண்ணுங்கள் சரிங்களா. விஓ போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா விஓ போஸ்ட் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிங்க. அப்போ தான் உங்களால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. ஏதாவது ஒரு ஜாப் எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட் விட்டுட்டு நான் டாப் 100ல் வருவேன் சார் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு படிங்க. அதுதான் உங்களுக்கு திறமைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆர்ட்ஸ்லேயே வரணும். நன்றி, வணக்கம்.